எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. முற்காலம், தற்போது, முன்பின் வாழ்க்கை குறித்து இங்கே சொல்லியிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் உள்ள வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு பின் உள்ள ஒரு வாழ்க்கை. முற்காலத்தில் நீங்கள் இருளுக்குரியவர்களாக இருந்தீர்கள், அந்தகாரத்துக்குரியவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது யாராய் மாறிவிட்டீர்கள்? நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அப்போது வெளிச்சத்துக்குரியவர்களாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டுக்கு சோதரம் உண்டாவதான். நம்முடைய வாழ்க்கையில் இருள் இருந்தது. இருள் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையிலேயே நமக்கு என்ன செய்தது? பிடிக்காத நிலையில் நாம் இருந்தோம். மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் பயனற்ற ஒரு நிலையிலே நாம் இருந்தோம். அந்த இருள் நம்மை சூழ்ந்திருந்தது, நமக்குள் இருந்தது, நம்மை சுற்றிலும் அந்த இருள் இருந்தது. கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பித்தார். அந்த இயேசு நம்முடைய உள்ளத்திலே வந்தபோது கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசித்தார். அவர் பிரகாசித்த போது நம்முடைய இருள் மாறினது, நமக்குள்ளே வெளிச்சம் வந்தது, தேவ வெளிச்சம் நமக்குள்ளே வந்தது. அப்போது இந்த நாட்களில் அதை குறித்து எபிரேயர் 6:4 சொல்லும்போது ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஒரு முறை தான் கர்த்தர் நம்ம பிரகாசிக்க பண்ணுகிறார். கிறிஸ்து நம்மை சந்திக்கிறார். சந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறி அந்த வெளிச்சம் வந்துடுது, புதிய வாழ்க்கை வந்துடுது. அசுத்தம் மாறுகிறது, அருவருப்பு மாறுகிறது, பாவங்கள் மாறுகிறது, ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை வருகிறது, ஒரு பசுத்தமான ஒரு வாழ்க்கை வருகிறது, ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வருகிறது. இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கப்படுது. இந்த நிலையில் நாம் எப்படி பிரகாசிக்க வேண்டும்? அதுக்கு அநேக மாதிரிகள் வேதத்தில் இருக்கிறது. தேவன் நம்ம பிரகாசித்து வைத்திருக்கிறார். நமக்குள்ள ஒரு பிரகாசம் இருக்கிறது. அந்த பிரகாசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் யோவான் 5:35 நான் வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானகனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறபடி அவன் எப்படி இருந்தானாம்? எரிந்து பிரகாசித்து கொண்டிருக்கிற ஒரு விளக்கை போல இருந்தார். ஆண்டுக்கு சோதரம் உண்டார். தேவன் நம்மை பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார், பிரகாசிப்பித்து இருக்கிறார். இருந்தோம், நாம் பிரகாசிக்க வைக்கப்பட்டோம். இந்த நிலையிலே நாம் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும். அதுக்கு நல்ல மாதிரி யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் அவன் ஒரு விளக்கை போல பிரகாசித்தான் சொல்லியிருக்கிறது. ஒரு விளக்கு. அப்போ விளக்கு அது எரிந்து கொண்டிருக்கிற ஒரு விளக்கை போல நாம் இருக்க வேண்டும். அதை தான் யோவான் சொல்லியிருக்கிறது. எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சம் கொடுக்கிற ஒரு விளக்காக இருந்தார். யோவான் எரிந்து வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்காக என்ன செய்தாராம்? அவர் இருந்தார். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வீசுவது என்று சொல்லும்போது ஒரு எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கை போல நாம் இருக்க வேண்டும். நான் ஒரு விளக்கை போல் காணப்பட வேண்டும், ஒரு லைட்டை போல காணப்பட வேண்டும். அந்த காலத்தில் அன்றைக்கு எண்ணெய் விளக்குகள் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கோ எலக்ட்ரிக் லைட்ஸ் இருக்கிறது. எலக்ட்ரிக் லைட்ஸ், மின்சார விளக்குகள் என்ன செய்கிறது? இருக்கிறது. இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட ஒரு மின்சார விளக்கை போல நாம் எரிந்து பிரகாசிக்கிறவர்களாக என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு மனிதர்களை பார்ப்போம் என்று சொன்னால், விசுவாசிகளை பார்ப்போமா என்றால் எல்லாருமே யார் தான்? ஒரு ஒப்பனை எப்படி சொன்னால், நான் எப்படி அதை ஒப்பிடுறேன்னு சொன்னால், ஒரு மின் விளக்கு, எலக்ட்ரிக்கல் பல்புன்னு சொல்லுவாங்க. ஒரு மின் விளக்கை போல என்ன செய்கிறாங்க? எல்லா விசுவாசி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்கள்
அவர்கள் எரியும் போது அவங்களுக்குள்ள வெளிச்சம் பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் என்ன செய்கிறது? வெளிச்சம் உண்டாகிறது போலவே நீங்களும் நானும் யாரை போல் இருக்கிறோம்? மின் விளக்கை போல் இருக்கிறோம். பக்கத்தில் சொல்லுங்களேன், நீங்களும் நானும் மின் விளக்கை போல் இருக்கோம், எலக்ட்ரிக் லைட் போல் இருக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் எல்லா லைட்டுமே அது சிறப்பாக எரியுதா, சிறப்பாக வெளிச்சம் கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சில லைட்டை குறித்து நான் சொல்கிறேன். சில லைட்டுடைய நிலைகளை குறித்து நான் சொல்லும்போது அதோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தா நம்ம எப்படி இருக்கிறோம், நான் எப்படி மாறணும்னு சொல்லி நம்ம விளங்கிக் கொள்ளலாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில சமயங்களில் லைட் எரியாது. சுவிட்சு போட்டோம்னா லைட் எரியாது, அந்த மின் விளக்கு எரியாது. ஏன் எரியாது சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபீஸ் போச்சு. லைட்டு தான், மின் இணைப்பில் இருக்க தான், அதுக்கு தொடர்பு உண்டாகிறது உண்மைதான், அதுக்கு எலக்ட்ரிக் சப்ளை வருது உண்மைதான். ஆனால் எரிய மாட்டேங்குது, வெளிச்சம் வர மாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது சொன்னால் ஃபீஸ் போச்சு. அப்போ விசுவாச வாழ்க்கையில் சில விசுவாசிகள் ஃபீஸ் போன விளக்குகளை போட்டிருக்கிறார்கள். வெளிச்சம் இல்லை, அவங்களுக்குள்ளும் வெளிச்சம் இல்லை, மற்றவர்களுக்கும் வெளிச்சம் கொடுக்குற ஒரு சுத்தமாயும் இல்லை, மற்றவங்க வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவங்களாக என்ன சில இல்லை. அதைத்தான் சொல்கிற பின்மாற்றம் என்று சொல்கிறோம். ஒரு மனுஷனுக்குள்ளே பின்மாற்றம் வந்துட்டா என்னதான் ஜோம் பண்ணாலும், என்னதான் ஒரு என்ன சொல்கிறது எழுப்புதல் கூட்டம் நடத்தினாலும், எவ்வளவுதான் ஆலோசனை கொடுத்தாலும் அவங்கள கொண்டு வர ரொம்ப கஷ்டம். இந்த நிலைக்கு நம்ம வந்துடக்கூடாது, ஃபீஸ் பண்ண லைட்டாக மாறிடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைட்டும் வித்தியாசமானதான அளவில் வெளிச்சத்தை கொடுக்குது. என்ன விளக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, நிறைய வீடுகளில் பார்த்துருப்பீங்க, நைட்டில் ஒரு வெளிச்சம் ஒரு லைட் போட்டிருப்போம். அதாவது நைட்டு தான் நம்ம லைட் போடுவோம், தூங்கும்போது ஒரு லைட் போட்டிருப்போம், படிக்கும்போது ஒரு லைட் போட்டிருப்போம், ஒரு கூட்டம் நடக்கும்போது கூட்டம் என்ன செய்வோம், லைட் போட்டிருப்போம். என்ன வித்தியாசம்? படிக்கும்போது நல்ல வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும். பெரிய கூட்டம் நடக்கும்போது என்ன செய்வோம் சொன்னால் பவர் கூட லைட் என்ன செய்யும் இருக்கும். தூங்கும்போது என்ன லைட் போடுவீங்க? எத்தனை வாட்ஸ் போடுவீங்க? 0 வாட்ஸ். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாராக இருக்கிறோமோ அதுக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வீசவே. இன்றைக்கி அநேக சமயங்களில் 100 வாட்ஸ் பல்பு போல் பிரகாசிக்க வேண்டியவங்க 0 வாட்ஸ் மாதிரி இருக்காங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் லைட் மாதிரி 500 வாட்ஸ் பல்பு, 1000 வாட்ஸ் பல்பு, அந்த மாதிரி இருந்து வெளிச்சத்தை கொடுக்க வேண்டியவங்க 10 வாட்ஸ் மாதிரி இருப்பாங்க. 10 வாட்ஸ் பல்பு அவசியம்தான். எதுக்கு? ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அது அவசியம். 10 வாட்ஸ் பல்பு போதுமானது. ஆனால் படிப்பதற்கு நமக்கு 40 வாட்ஸ் 50 வாட்ஸ் பல்பு வேணும். ஹாலில் போடணும்னா 200 வாட்ஸ் பல்பு வேணும். அல்லது ஒரு பெரிய இடத்துல போடணும், பல ஃபோக்கஸ் லைட் போல் 1000 வாட்ஸ் பல்பு நமக்கு வேணும். அதே போல் நம்மை ஆண்டவர் எப்படிப்பட்டதான இடத்துல வச்சிருக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? வெளிச்சம் இருக்கும். இவ்வளவு பேருக்கு நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுக்கணும்னா அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் ஏதோ நான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, லைட்டு நல்லா இருக்குது, பெரிய லைட் இருக்குது, அது 100 வாட்ஸு 200 வாட்ஸு 300 வாட்ஸு 500 வாட்ஸு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்மஸுக்கு முந்தைய நாள் 2 ஃபோக்கஸ் லைட் போட்டிருந்தோம் முன்னாடி. ஒன்று 500 வாட்ஸ் பல்பு.
அங்கே ரோட்டை பார்த்து ஒன்று, இங்கிட்டு இந்த ஃப்ரண்ட் சைடில் பார்த்து ஒன்று போட்டிருந்தோம். வெளிச்சமே இல்லை. லைட் போட்டிருக்குது, ஆனால் வெளிச்சம் இல்லை. நான் கூட்டம் முடிச்சு பார்த்த உடனே பார்க்குறேன், லைட்டு எரியலை. லைட்டு என்ன செய்யலை, வெளிச்சம் இல்லை. என்னன்னு பார்த்தா சுவிட்சு போடல. சுவிட்சு போடல. அப்புறம் போனதுக்கப்புறம் சுவிட்சு போடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் சுவிட்சு போட்டால் அப்படியே ஜேன்னு நல்லா இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது. இன்னைக்கு அநேக சமயங்களில் இப்படிப்பட்ட சுவிட்ச் போடாத விளக்குகள் இருக்குது. கரண்ட் இல்லாத, கரண்ட் மின் இணைப்பு இல்லாத லைட்ஸ் இருக்குது. என்ன லைட்ஸ்ன்னு சொன்னால், லைட் 500 வாட்ஸ் பல்ப் அது. ஆனால் ஒரு 0 வாட்ஸுக்குரிய அளவு கூட என்ன செய்யலை, எரியலை, சுத்தமாக எரியலை, பலனே இல்லாமல் இருக்குது. காரணம் என்ன? மின் இணைப்பு அதுக்கு இல்லை, கரண்ட் சப்ளை வரலை, தொடர்பை ஏற்படுத்தலை. இதே போல் தான் அநேகருடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னென்ன அர்த்தம் தெரியாத நிலைகள் இருக்குது. பல்ப் இருக்குது, ஆனால் வெளிச்சம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஜெபமும் வேதவசன தியானமும் ஒழுங்கான சபை கூடுதலும் சுவிசேஷ ஊழியமும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம எப்படித்தான் இருப்போம்? சுவிட்சு போடாத லைட் போல இருக்கும். ஒன்றுமே அப்படியே தாங்க இருக்கும், ரோஜனமே இருக்காது. ஆக நம்ம வாழ்க்கையில் அதை கவனித்து பார்க்கும், நம்ம என்ன லைட்டாக இருக்கும். சில லைட்டில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட லைட் இருக்குது. என்ன லைட்டு? இந்த கலர் லைட்ஸ் தான் இருக்கும். இந்த சீரியல் லைட்டு போன்றவங்களாம் பார்த்தீங்கன்னா கலராக இருக்கும். பார்க்க ரொம்ப என்ன செய்யும், அழகாக இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எங்கேருந்து பார்த்தாலும் என்ன செய்யும், நல்லா அழகாக தெரியும், பளிச்சுன்னு இருக்கும், ஆளை கவர்ச்சிக்கக்கூடிய நிலையில் இருக்கும். ஆனால் அதில் போய் ஒரு புஸ்தகம் படிக்க முடியுமா? முடியாது. நம்ம பைபிளை படிச்சிட முடியுமா? முடியாது. அது கவர்ச்சிக்கக்கூடிய லைட்டாக இருக்கும், ஆனால் என்ன செய்ய முடியாது, அதில் பெரிய பயன் என்ன செய்யாது இருக்காது. சில பார்த்தீங்கன்னா ரொம்ப கவர்ச்சிகரமான நிலைகளிலே அவர்கள் செயல்படுவாங்க, எல்லாரையும் பார்த்து இருக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க. ஆனால் அவங்க மூலமாக என்ன செய்யாது, பெரிய அளவில் பயன் இருக்காது சொல்லி பார்க்கிறோம். சில லைட் இருக்குது, நல்ல லைட்டு தான், நல்ல இணைப்பு இருக்கிறது, நல்ல பவர்ஃபுல் லைட்டு தான், ஆனால் வெளிச்சமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அதை ஏதோ ஒரு அட்டையை போட்டு மூடி வச்சுட்டாங்க. ஒரு அட்டையை போட்டு மூடி வச்சுட்டாங்க. இந்த லைட்ஸ் இருக்குது, இந்த லைட்டு, இந்த ஃபோக்கஸ் லைட் இருக்குது, அது முன்னாடி ஏதோ ஒரு அட்டையை வச்சு மறைச்சிட்டா என்ன செய்யும், சுத்தமாக தெரியாது. மறைக்கப்பட்ட விளக்குகள் சொல்கிறோம். மறைக்கப்பட்ட விளக்குகள், மறைந்திருக்கிறவர்கள். நம்ம உண்டு, சர்ச்சு உண்டா போவோமா அப்படின்னு சொல்லி இருக்கிறவர்கள் மறைக்கப்பட்ட விளக்குகள். அது மூலமாக யாருக்கும் என்ன செய்யறதில்ல, பயன் இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். சில விளக்கு இருக்குது, உடஞ்சி போன விளக்கு இருக்குது. சில பல்பு உடஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? சில விளக்குகள் உடஞ்சி போச்சு என்ன செய்வீங்க நீங்கள்? உடஞ்சி போச்சு என்ன செய்வோம்? ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த உடஞ்சி போகும்போது அந்த வாய் பட்டுச்சுன்னு வச்சுங்க, கஷ்டம். அது காலில் குத்திச்சு கையில் குத்திச்சு ரொம்ப காயப்படுத்திடும். இதே போல தான் சிலருடைய வாழ்க்கையில் இடரல் உள்ளவர்கள், உடைஞ்சு போன வாழ்க்கைகள், கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து நல்லா பிரகாசித்தவங்க பின்மாறி தவறான வழிகளிலே போனவர்கள், அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட விளக்குகளாக இருப்பார்கள். அங்கே உடைஞ்சு போன விளக்கை போல, உடைஞ்சு போன பல்பை போல, அந்த உள்ளே இருந்து வரக்கூடிய அந்த கேஸ் என்ன செய்யணும், அணையர் என்ன செய்யும், அந்த வாயு, அந்த காற்று அணையர் என்ன செய்யும், பாதிக்கும். அது மாத்திரமல்ல, அதனுடைய உடைந்ததுனாலே அநேகருடைய வாழ்க்கையில் காயங்கள் ஏற்படும், வேதனை ஏற்படும். இப்படியெல்லாம் என்ன செய்கிறது இருக்கிறது. இவங்க யாரும் சொன்னால் தேவனுடைய ஈவை ருசி பார்த்தவர்கள், தேவனுடைய அற்புதங்களை பெற்றவர்கள், அதிசயங்களை பெற்றவர்கள், உபதேசங்களை பெற்றவர்கள், ஆண்டுடைய சத்தியத்தை அறிந்தவர்கள், அதை நடந்தவர்கள்,
பின்மாறி தேவன் தருணம் கொடுக்கும் போதெல்லாம் அதை விட்டு அது பெருசாக எண்ணாதபடி அதை அசட்டை பண்ணி தேவனை விட்டு தூரமாய் போனவர்கள், இருதயத்தில் கடினமானவர்கள், அவர்கள் துருபதேசத்திற்கு போனவர்கள், அவர்கள் கிருபை கிருபை என்று சொல்லி அவர்கள் கிருபை மேலே சார்ந்து தேவனை விட்டு தூரம் போய் அநேகருடைய வாழ்க்கையில் வேதனை உண்டு பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். இப்படி பலவிதமான விளக்குகள் இருந்தாலும் நாம் எப்படிப்பட்ட விளக்காக இருக்குன்னு சொன்னால் நல்லா பிரகாசிக்கிற ஒரு விளக்காக இருக்க வேண்டும். யோவான் சாணகத்தை அழகாய் சொல்லியிருக்கிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு நல்ல விளக்காக இருந்தான். அல்லேலூயா. எப்போ இருந்தான்? அவன் என்றைக்கும் அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். என்றைக்கும் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக என்ன செய்தான் அவன் இருந்தான். நம்ம வாழ்க்கையில் நல்ல தேவனோடு நல்ல தொடர்பு இருக்கணும். நம்ம ஆண்டவர் எத்தனை வாட்ஸ் பல்பாக வச்சிருக்கிறாரோ அத்தனை வாட்ஸுக்கு வெளிச்சம் கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மறைத்து கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தவறான காரியங்களை இடைபெற்று நம்முடைய வாழ்க்கையை நாம் இழந்து போவதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. ஆகையினாலே நாம் சரியான விதங்களிலே நாம் பிரகாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 11 வசனங்களை நான் வாசிக்கிறேன். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே சொல்லும்போது முற்காலத்தில் இருளில் இருந்தீங்க, இருட்டாக இருந்தீங்க, உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு இருள், மற்றவருடைய வாழ்க்கையிலும் உங்களால் பயன் இல்லாத நிலைகளில் இருந்தீர்கள், அந்தகாரமாக இருந்தீர்கள்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் அருமையான லைட்டு, அருமையான நீங்கள் விளக்காக இருக்கிறீர்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகினாலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு நல்ல பல்பா, பவர் உள்ள பல்பா, எரிகிற விளக்கா நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த ஒரு விளக்கு எரியும் போது முதலில் சரி தனக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அந்த வெளிச்சத்தை அனுசரித்து மற்ற இடத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அப்போ வெளிச்சமானது தன்னில் தானே ஒரு வெளிச்சம் உடையதாக என்ன செய்ய இருக்கிறது. ஆகையினாலே இதில் சொல்லும்போது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த ஆவின் கனின்னு சொல்றது எதை குறித்து சொல்லியிருக்குன்னா, அந்த வெளிச்சத்தின் கனி அதான் அங்கே சொல்லியிருக்கிறது. நம்ம வெளிச்சத்தில் நடக்கும்போது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த கனி, அந்த வெளிச்சத்தின் கனி எப்படி விளங்குமா? வாசிங்க 9ஆம் வசனம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும், சகல நற்குணத்திலும் நீதியிலும், நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். உண்மையிலும் விளங்கும். அப்போ நமக்குள்ளே அந்த வெளிச்சம் உடையவளாக இருப்பது என்று சொல்வது எப்படி என்று சொன்னால், அது இந்த ஆவின் கனி என்ற வெளிச்சத்தின் கனி. வெளிச்சத்தின் கனி எப்படி விளங்கும்? சகல நற்குணம் மட்டும் இருக்கணும், நீதியிலே நடத்தல் இருக்கணும், உண்மை இருக்கணும். இதிலே நம்ம விளங்க பண்ண வேண்டும். சகல நற்குணம். அல்லேலூயா. நற்குணம்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். நற்குணம்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஏம்மா நற்குணம்னா என்னங்க? நல்ல குணம்னா என்ன? சொல்றதுக்கு சத்தமா சொன்னேன், எனக்கு காது நல்லா கேட்க. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. நல்ல குணம் என்ன? இப்படி இருந்தீங்கன்னா இது தெரியாதா? அப்புறம் எப்படி நல்ல குணம் விளங்கும்? நல்ல குணம் அன்பாயிருத்தல், விட்டு கொடுத்தல், பொறுமையாயிருத்தல்,
உதவி செய்கிற மனப்பான்மை, விட்டு கொடுத்தல், இதெல்லாம் என்னது? நற்குணம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நற்குணம். அல்லேலூயா. அதைத்தான் வேதத்தில் சொல்லியிருக்கிறது. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் சொல்லியிருக்கா இல்லையா? குணசாலினா யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த எலியேசர் போய் என்ன செய்தார்னா, எலியேசர் போய் ஈசாக்குக்கு பெண்ணு பார்க்க போகிறார். அப்போது ஒரு கிணறு அண்டையில் நிற்கிறார். அங்கே ஒரு பொண்ணு வருது. இந்த ரெபெக்கா அம்மா வர்றாங்க. மனசில் நினச்சிட்டு போகிறாரு, நானும் எனக்கு குடிக்க தண்ணி கொடுக்குன்னு சொன்னாங்க, ஒட்டகத்துக்கு யார் வாய்க்கிறாங்கதோ அவங்க தான் குணசாலி. அப்படிப்பட்ட குணசாலி தான் என்னுடைய எஜமானனுக்கு மனைவியாக வரணும். அவர் இப்படி யோசிச்சிருக்கலாம், நான் வரும்போது ரொம்ப அழகாய் தங்கத்தை போல மின்னுக்கிற ஒரு பெண், நல்ல புன்சிரிப்போடு வரக்கூடிய ஒரு பெண் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிருக்கலாம்ல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு நல்ல குணத்தை எதிர்பார்க்குறாரு. என்னது? நீங்களும் குடிங்க, என்ன செய்யணும்? ஒட்டகத்துக்கு தரன்னு சொல்கிறவங்க. அந்த அம்மா நினச்சது மாதிரி என்ன செய்யுது? இவர் கேட்குறாரு, கொடுக்குறாரு. எல்லா ஒட்டகம் கொஞ்சமாங்க குடிக்கும். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வாங்கி குடித்தா ஒட்டகத்தை மாதிரி குடிக்கிறான் பாரு. அது அப்படி குடிக்கும். அந்த அம்மா ஊத்துச்சு. அதான் நற்குணம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் படிக்கணும்னா இதில் இந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் ஒரு 9 வசனத்தை விட்டுட்டு நினைக்கிறேன், படித்து பார்த்தீங்கன்னா, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவர் ஒரு குணசாலியான பெண் எப்படிலாம் இருப்பாரோ இதே போல தான் ஆணும் இருப்பார். இதுதான் போல நினைச்சு நம்முடைய வாழ்க்கையில் குணநலங்கள், அப்போ நம்ம வெளிச்சம் வீசுதுன்னு சொல்லும் போல நற்குணங்களை விளங்க பண்ணுவது தான் என்னது? என்னது? வெளிச்சம் உடையவளாக இருத்தல் என்று சொல்லுவது. ஆமென். அல்லேலூயா. மன்னிக்கணும். என்ன செய்யணும்? மன்னிக்கணும். எத்தனை முறை மன்னிக்கணும்? என்ன செய்யணும்? எத்தனை முறை மன்னிக்கணும்? மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் நற்குணம். விட்டு கொடுக்கணும். எத்தனை முறை விட்டு கொடுக்கறது? விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. பொறுத்து போகணும். எத்தனை முறை பொறுத்து போகணும்? பொறுத்து போயிட்டே இருக்கணும். உதவி செய்யணும். எத்தனை முறை உதவி செய்யணும்? நம்மளை ஏமாத்தினாலும் உதவி செய்யணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதெல்லாம் என்னது? நற்குணம். இந்த குணங்கள் நம்மகிட்ட என்ன செய்ய காணப்பட வேண்டும். இதைத்தான் அங்கே சொல்லி இருக்கிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம். நீதியிலே நடத்தல். வேத ஒழுங்கு இருக்குதோ அந்த ஒழுங்கின்படி அப்படி தான் என்ன செய்யணும்? நான் நடத்தணும். நீதி உள்ள நடக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. இதுதான் நம்முடைய வெளிச்சம். எல்லாரும் நடக்கிறாங்க இல்லை, ஏன்னா ஆண்டவர் இப்படித்தான் சொல்லியிருக்கிறான், இப்படித்தான் நடப்பேன். நீதி உள்ள ஒரு நடக்கை. அந்த நீதி உள்ள நடக்கை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ண வேண்டும். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. சில ஞானிகள் இருக்கிறார்கள். நம்மள எத்தனை பேர் பாருங்க, ஒன் வே டிராஃபிக் போட்டிருக்கிறோம். ரோடுகளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசாங்கம் போட்டுருக்கு, ஒன் வே டிராஃபிக் போட்டிருக்குது. இந்த பகுதி போகக்கூடாதுன்னு போட்டிருக்குது. நம்ம என்ன செய்கிறோம்? இங்கிட்ட பார்க்குறோம், போலீஸ்காரெலாம் போயிடுறோம். சிக்னலில் பார்க்குறோம், சிவப்பு போட்டால் என்ன செய்யணும்? நிற்கணும். மஞ்சள் போட்டால் கவனிக்கணும். பச்சை போட்டால் போகணும். நம்ம என்ன செய்கிறோம்? சிவப்பு போடுறதுக்குள்ளே ஓடின்னு ஓடுறோம். சிவப்பு போட்டான், இங்கிட்டு பார்க்குறோம், ஒருத்தனும் இல்லையா, சர்றன்னு போயிடும். இந்த நீதி நம்மகிட்ட இல்லையே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். நம்ம நீதியை நடக்கணும்ல, செய்யணும்ல, ஜெபம் பண்ணணும்ல, உபவாசம் பண்ணணும்ல. அதெல்லாம் தேவனுடைய நீதி தானே. உபவாசம் பண்ணணும்ல, இல்லையா? கொடுக்கணும்ல, தேவனுடைய நீதி தானே. ஏழைகளை திக்கற்றவர்களை விசாரிக்கணும்ல, தேவனுடைய நீதி தானே. இதெல்லாம் நம்ம செய்யணும். இது செய்கிறது தான் நமக்குள்ள பிரகாசித்துன்னு சொல்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இந்த லைஃப் நமக்குள்ள இருக்கும். நீங்கள் பிரகாசிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் உங்களுக்குள்ள இந்த வெளிச்சம் இருக்கணும். ஜீரோ வாட்ஸ் பல்ப் பறக்கப்படாது. பக்கத்தில் சொல்லுங்க, ஜீரோ வாட்ஸ் பல்ப் இருந்து என்னங்க பிரயோஜனம்?
அல்லேலூயா. என்னைக்கோ ஒரு நாள் இல்லை, ரெகுலராக என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கை பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி? உண்மை. உண்மை, நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கணும். எங்கே எப்படி உண்மையாக இருக்கணுமோ எல்லா இடங்களும் உண்மையாக இருக்கணும். பண விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல, கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு, மனுஷனுக்குரியதை மனுஷனுக்கு, அரசாங்கத்துக்குரியதுக்கு அரசாங்கத்துக்கு, எல்லாவற்றையும் என்ன செய்து கொள்ள வேண்டும்? உண்மை. உண்மை என்று சொன்னால் யாரும் ஏமாற்றக்கூடாது, யாரும் ஏமாற்றக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம சர்வசாதாரணமாக சொல்லி பழகிட்டோம். ஏன் தம்பி லேட்டு? அது ஏன் கேட்குறீங்க? பாஸ் ஒரே டிராஃபிக். என்ன சொல்லுவோம்? டிராஃபிக். உண்மை அதுவா? உண்மை அதுவா? சில சமயம் அது உண்மை தான். ஆனால் அடிச்சிருப்போம், நம்ம லேட்டாக கிளம்பியிருப்போம். ஆனால் என்ன சொல்லுவோம்? நம்ம பழி யார் மேலே போடுவோம்? டிராஃபிக் மேலே போடுவோம். அப்போ நம்முடைய வார்த்தையில் உண்மை இல்லையே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. யாருமே என்ன செய்யறதுன்னா நம்ம செஞ்ச தப்பை ஒத்துக்கிறது இல்லை. உண்மைதானா? உண்மைதானா? ஆமாம். இது நமக்கு மட்டும் இல்லை, பிறந்த பிள்ளை கூட அப்படித்தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்ம புதிதாய் நம்ம ஆண்டவர் பிரகாசித்திருக்கிறதுனால, நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறதுனால, நான் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறதுனால நமக்குள்ள உண்மை காணப்பட வேண்டும். உண்மையை பேசணும், உண்மையாக நடக்கணும், உண்மையாக செயல்பட வேண்டும். இதை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பிரகாசித்த, நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரகாசத்தை தான். நம்மிலே நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் பிரகாசிக்கப்பட வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் பல காரியங்கள் சொல்லப்படும் போது இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். பல கேள்விகளை இயேசு கேட்டார். ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 46வது வசனம் முன்பகுதி. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? ஆண்டவர் பார்க்கிறார், எல்லாரையும் பார்க்கிறார். ஒரு முறை சொன்னார், இயேசு சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்ல எரிய கடவன். உங்களில் பாவம் இல்லாதவன் யாருமே எரியல. அப்ப யாருக்குமே என்ன இல்லை? ஒரு பரிசுத்த வாழ்க்கை கிடையாது. எவ்வளவு பரிதாபம் யோசிச்சு பாருங்க. மற்றவ ஒரு பெண்ணை குற்றவாளியாக தீர்த்த, கழுகளை எடுத்து நியாயப்பிரமாணத்தின்படி எரிந்து கொலை செய்ய வேண்டும் என்று சொன்ன அவ்வளவு கூட்டமும், ஏன்னா உள்ளான பரிசுத்தம் அவங்க வாழ்க்கையில் இல்லை. உள்ளான பரிசுத்த வாழ்க்கை அவங்ககிட்ட இல்லை. ஆனால் இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? இயேசுடைய வாழ்க்கை வெளியரங்கமான ஒரு வாழ்க்கை. அந்த வெளியரங்கமான வாழ்க்கையில் அவர் பேச்சிலையோ, அவருடைய பார்வையிலேயோ, அவருடைய செயல்பாடுகளிலேயோ யாரும் என்ன செய்ய முடியாது? குற்றம் சொல்ல முடியாது. அவர் முற்றிலும் பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார். அந்த கிறிஸ்து தான் நமக்குள்ள வாசம் பண்றாரு. அந்த பிரகாசம் நமக்குள்ள வர வேண்டும். கைவத்தை அல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. அதுதான் நமக்குள்ள நம்ம பிரகாசித்தல்னு சொல்றோம். நம்முடைய பிரகாசம் இப்படிலாம் இருக்கும்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையை இப்படிலாம் இருப்போம் என்று சொன்னால் அநேகர் இந்த வாழ்க்கை ஈர்க்கப்படக்கூடும். நம்முடைய வாழ்க்கை மாதிரி இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரெண்டு விதமான சாட்சி இருக்கிறது. அதில் ஒரு சாட்சி நம்முடைய வாழ்க்கை, ஒரு சாட்சி நம்முடைய வாழ்க்கை முறை, வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு சாட்சி. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இப்படி சொல்லக்கூடாது. இதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இல்லை, வேத வசனம் எல்லா காலத்துக்கும் உரியது. தேவன் நம்மை அப்படித்தான் இருக்க எதிர்பார்க்கிறார். நம்ம அப்படித்தான் வச்சிருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களானால் உங்களுக்குள்ளே அந்த வெளிச்சம் இருக்குது என்று சொன்னால், உங்களுக்குள்ளே அந்த வெளிச்சம் இப்படித்தான் இருக்கணும். எப்படி இருக்க வேண்டும்? எப்படி? சகல நற்குணம், நீதி, உண்மை, இந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்கப்பட வேண்டும். அப்போ தான் உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
அடுத்தபடியாக வெளிச்சம் என்று சொல்லும்போது இந்த யோவான் ஸ்நானனை குறித்து இங்கே யோவான் 5:35 வாசிக்கிறோம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். அப்புறம் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாய் இருந்தீர்கள். சொல்றாரு, நீங்கள் எல்லாம் வெளிச்சத்திலே களிகூற மனதாய் இருந்தீர்கள். அவர் பிரகாசிக்கிறார், வெளிச்சம் கொடுக்கக்கூடிய விளக்காய் இருக்கிறார். அந்த வெளிச்சத்தில் நீங்கள்லாம் என்ன செய்தீங்க? நீங்கள் அந்த வெளிச்சத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க, அந்த வெளிச்சத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் மற்றவர்களே புறப்பட்டு போக வேண்டும், மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்திலே நம்முடைய வெளிச்சம் காணப்பட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. அப்போ யோவான் ஸ்நானத்திலிருந்து அந்த வெளிச்சம் பிரகாசித்த போது அதில் எப்படி ஜனங்கள் களி கூர்ந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்? யோவான் ஸ்நானகன் அவன் வனாந்திரத்திலிருந்து கூப்பிடுகிற ஒரு சத்தமாக இருந்தான். ஒரு சத்தம், அவன் பேசுகிறவன். இந்த யோவான் ஸ்நானகன் பேசுகிறவன். எதை குறித்து பேசினான்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவன் பேசினான். அவன் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசி மனம் திரும்புதலை குறித்து அவன் பேசினான், பிரசங்கம் பண்ணினான். தேவனுடைய ராஜ்யம் வருது, மனம் திரும்புங்க அப்படி சொல்லி அவன் பேசுகிறான். பேசும்போது அநேக ஜனங்கள் அவனுடைய வார்த்தையை கேட்டு அவன் இடத்துல ஞானஸ்நானம் பெற்றார்கள். யாரெல்லாம் பெற்றாங்க? ஆயக்காரர், பரிசேயர், அப்புறம் இராணுவத்தில் உள்ளவர்கள், எல்லா தரப்பு மக்களும் வந்து எழுச்சாங்கன்னா அவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். எப்படின்னா அவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ அவன் மூலமாக எப்படி செய்த இந்த வெளிச்சம் அனைவருக்கு ஆசீர்வாதமாய் மாறினது போல நீங்கள் பேசுகிற சுவிசேஷத்தின் வார்த்தை அனைவருக்குள்ள என்ன செய்ய சொன்னால் அந்த வெளிச்சத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை என்ன செய்ய கொண்டு வரும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்மை ஆண்டவர் வெளிச்சமாக வச்சிருக்கிறார். இந்த வெளிச்சத்தை நாம் பயன்படுத்த வேண்டும், வெளிச்சம் வீச வேண்டும். நாம் யார் என்பதை அறிந்து ஒரு பிரகாசிக்கிற ஒரு விளக்கு, சாதாரண அந்த 0 வாட்ஸ் பல்பு கிடையாது, பிரகாசிக்கிற ஒரு விளக்காக நம்ம இருக்கிறோம். அந்த விளக்கு பிரகாசிக்கிற விளக்காக அநேகர் நம்முடைய நாம் சொல்ற சுவிசேஷத்தினாலே ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே ஒரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரம் 43 46 வசனம் வரை. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா, பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானும் ஆகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத் ஊரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். 49வது வசனம். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். அல்லேலூயா. அப்போ பிலிப்புவை ஆண்டவர் சந்திக்கிறார். ஒரு விசேஷமான ஒரு அழைப்புன்னு வச்சுங்க, ஒரு விசேஷமான அழைப்பு. இந்த ஆண்டவர் சந்திக்கும் போது அவனுக்குள்ள இருக்கிற இந்த சந்தோஷம், ஒரு விடுதலை, ஒரு ஆனந்த பாக்கியமாக அதை எண்ணினபடினாலே அவனுக்குள்ள அதை அடக்க முடியலை. தான் அந்த மேசியாவாகிய கிறிஸ்துவை சந்தித்து விட்டதை அவனால் அடக்க முடியலை. அவன் யாரை பார்க்குறான்? நாத்தான்வேலை பார்க்குறாரு. பார்த்து சொல்கிறாரு, வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த மேசியா இவர் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்கிறார். அங்கே சுவிசேஷத்தை சொல்கிறார். தீர்க்க தரிசன வசனங்களை சொல்லி, தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி, இவர் தான் சொல்லி அந்த சுவிசேஷத்தை நற்செய்தி அவர் சொல்கிறார்.
அவர் கேள்வி கேட்குறார், அது எப்படி பெத்லகேமில் பிறப்பார், நாசரத்தில் இருக்கார், எப்படி அது நடக்கும்? ஏப்பா நீ வந்து தான் பாரு, நீ வந்து தான் பாரு. இங்கே வரும்போது ஆண்டவர் அவனுக்குள்ள கிரியை செய்கிறார், அவனோடு பேசுகிறார், இடைப்படுகிறார். உடனே சொல்கிறான் ஆம் அப்படி சொல்லி அந்த வசந்த வாசிங்க. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன். அவனே சொல், நீ தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். நீ இஸ்ரவேலின் ராஜா. அவனே அவரை ஏற்றுக்கொண்டு வாயில் அடிக்கப்பட்டதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். என்ன அற்புதமான ஒரு சம்பவம் சொல்லி பாருங்க. இதுதான் நம்ம மற்றவங்க வாழ்க்கையிலே பிரகாசித்தல், வெளிச்சம் கொடுத்தல். அல்லேலூயா. வெளிச்சம் கொடுக்கிறான், வெளிச்சம் கொடுக்கிறான். இந்த பிலிப்பு ஒரு 100 வாட்ஸ் பல்புன்னு சொன்னா, இன்னொரு பிலிப்பு இருக்கிறான், அவன் 1000 வாட்ஸ் பல்பு போல வெளிச்சம் கொடுக்கிறான். 100 வாட்ஸ் பல்பு இப்படி வெளிச்சம் கொடுக்குது. இன்னொரு பிலிப்பு இருக்கிறாரு, அவர் வெளிச்சம் கொடுக்குற 1000 வாட்ஸ் பல்பு போல வெளிச்சம் கொடுக்கிறாரு. வாசிங்க அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்கள். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கம் பண்றாங்க. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். அல்லேலூயா. எல்லாரும் பிரச்சனை வந்தபோது முடங்குவாங்க, ஆனால் கிறிஸ்துவம் முடங்க மாட்டான். பக்கத்தில் சொல்லுங்களேன், பிரச்சனை வந்தால் எல்லாரும் முடங்குவாங்க, கிறிஸ்துவம் முடங்கவே மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். ஒரு இந்திய தேசத்தில் ஒரு தலை சிறந்த அரசியல் தலைவர், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தலைவர் இவ்விதமாக சொன்னார், கிறிஸ்தவங்களை என்ன செய்யாதீங்க, ஒடுக்காதீங்க, அவங்கள அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அவங்க மூட்டை பூச்சியை நசுக்க நசுக்க என்ன செய்யும், பெருகிட்டே இருக்கும். உபத்திரப்படுத்தணும்னா பெருகிட்டே இருப்பாங்க. இதுதான் நம்முடைய சரித்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கு பிரச்சனை வர 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 நம்ம இன்னும் அதிகமாக தான் ஊழியம் செய்வோம். ஆமேன். இன்னும் நிறைய ஊழியம் செய்வோம், நிறைய ஆத்துமாக்கள் ஆலயம் பண்ணுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரச்சனை வந்த போது எல்லாம் போய் பல இடங்கள் சுவிசேஷம் சொல்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் போகிறாரு, இது பிரகாசிக்கிறாரு. அங்கே போய் அந்த சமாரியாவில் போய் பிரசங்கம் பண்ணுறாரு, கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறாரு. நடந்தது என்ன? 12ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. ஏராளம் பேர்கள் ஞானஸ்நானம் பெற்றாங்க விசுவாசிச்சு. அப்போ ஒரு கூட்ட ஜனம் என்ன செய்யப்பட்டது? ரட்சிக்கப்பட்டு சபையில் என்ன செய்யப்பட்டது? வந்து சேர்க்கப்பட்டதுன்னு சொல்கிறோம். இதைத்தான் என்ன செய்கிறோம்னா பிரகாசித்தல் சொல்கிறோம். நம்மில் நாமே பிரகாசித்தல். இங்கே பார்த்தீங்கன்னா அநேகருக்கு பிரகாசத்தை வெளிச்சத்தை கொடுத்தல் என்று பார்க்கிறோம். இப்படி நம்ம வெளிச்சத்தை கொடுக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். சாதாரண விசுவாசி தான் அவர் குறித்து பார்த்தீங்கன்னா பந்தி விசாரிப்புக்காரர்ல 7 பேரில் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சாப்பாடு வேலையை பார்த்தவர். சாப்பாட்டுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கும்போது கரெக்டாக அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படுறான்னு சொல்லி பராமரித்த வேலையை தான் பார்த்தார். ஆனால் அவருடைய வாஞ்சை விருப்பத்தை கர்த்தர் கண்டு அவரை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தி பார்த்துக்கிறோம். இப்படி நாம் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? அல்லேலூயா. இன்னொரு விதமான பிரகாசித்தல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பர்னபாவை பாருங்க. அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்கள். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாய் இருந்து. அல்லேலூயா. இங்கே பவுலை பார்க்குறோம். சவுல்
பவுல் சவுலாக அறியப்பட்ட காலங்களிலே நடந்த சம்பவத்தை பார்க்குறோம். சவுல் ரட்சிக்கப்பட்டாச்சு. வித்தியாசமான நிலையில், இயற்கைக்கு மேலான நிலையில் அவரை சந்திச்சிட்டார் ஆண்டவர். அவருக்கு ஒரு பெரிய ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் அவருக்கு அனுபவமே கிடையாது. ஊழியத்துக்கு வந்துட்டார். அவர் தெரிஞ்சதை போய் சொல்றார், கிறிஸ்துவே, இயேசுவே கிறிஸ்துன்னு பிரசங்கம் பண்றார். ஆனால் அவருடைய கடந்த சாட்சி என்ன செய்யலைன்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்கும் பயத்தை உண்டாக்குகிறது. என்ன பயம்? இவன் கிறிஸ்தவர்களை உபத்திரப்படுத்தினவன் அல்லவா, இவன் எப்படி இவன் நமக்குள்ளே வந்து நம்ம பழையபடி நம்மளோட சேர்ந்து நம்ம உபத்திரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ பர்னபாஸ் என்ன செய்யணும்னா, பர்னபா அரவணைத்து அவர்களை அப்போஸ்தலத்திலே கொண்டு வருகிறார். அப்போஸ்தலர் கொண்டு வருகிறார். அந்த அவரை பற்றி எல்லாம் சொல்கிறார். இவர் எப்படி கர்த்தரை சந்தித்தார், எப்படி ஆண்டவருக்குள்ள அவர் வந்தார், அவர் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தார், இப்போ எப்படியெல்லாம் ஊழியம் செய்துட்ருக்கிறாரு, எவ்வளோ உண்மையாக ஊழியம் செய்திருக்கிறார், வல்லமையாக ஊழியம் செய்கிறார் சொல்லி அவரை குறித்து நல்லா சொல்லி அங்கே அப்போஸ்தலரோட நல்ல உறவை என்ன செய்கிறாரு, ஏற்படுத்துகிறார். அதுக்கப்புறம் என்ன, அவர் நினச்ச நேரம் பேதுருவை பார்க்க, நினச்ச நேரம் யோவானை பார்க்க, நினச்ச நேரம் யாக்கோவை பார்க்க, அவருக்கு ரொம்ப முக்கியமான ஆளாயிட்டார். அவ்வளோ உறவை ஏற்படுத்தி கொடுத்தது மாத்திரமல்ல, கூட இருந்தே ஒரு தகப்பனை போல உருவாக்கி கொண்டிருக்கிறார். பவுலுடைய ஊழியங்களிலே மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் யாரு சொல்ல, இந்த பர்னபா தான். கூட வச்சு அவருக்கு சத்தியத்தை போதித்து அநேகருக்கு ஊழிய இடங்களுக்கு கூட கூட்டிகிட்டு போய் அவரை பயன்படுத்தி இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததுன்னு சொன்னால் அதுதான். அப்போ இந்த விதத்திலும் நாம் பிரகாசிக்க வேண்டும், மற்றவர்களை உருவாக்க வேண்டும். பர்னபாவை போல மற்றவர்களை மோல்டு பண்ணணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஜனங்கள் ஆரம்பத்தில் எப்படித்தான் இருப்பாங்க, சபைக்குள்ள வரும்போது எப்படி இருப்பாங்க, கரடு முரடாக தான் இருப்பாங்க. வித்தியாசமான பழக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க, வித்தியாசமான பேச்சு உள்ளவங்களாக இருப்பாங்க, வித்தியாசமான நடக்க உள்ளவங்களாக இருப்பாங்க. மறுபடி பிறந்த அனுபவம் மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருக்கு. அவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு விசுவாசிகளாகி நமக்கு இருக்கிறது. அவங்கள பாஸ்டரோட கனெக்ட் பண்ணணும், சபையோட கனெக்ட் பண்ணணும். எப்படி ஜெபிக்கணும், எப்படி வேதத்தை வாசிக்கணும், எப்படி உபவாசம் பண்ணணும், எப்படி சபை கூடுதலில் பங்கு பெறணும், விசுவாசிகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும், எப்படி பாவத்தை மேற்கொள்ள வேண்டும், எப்படி தெய்வீக சுபாவங்களை நமக்குள்ள வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு கற்றுக்கொண்டு அவர்களை நடத்த வேண்டும். அதுதான் இன்னொரு விதத்தில் பிரகாசித்தல் சொல்லி பார்க்கிறோம். ஒன்று நம்மை நாமே பிரகாசித்தல், இரண்டாவது மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொடுத்தல், கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வருவது, அடுத்து அவர்களை உருவாக்கும், ஆவிக்குரிய மனிதனாய் உருவாக்கக்கூடியதான ஒரு பெரிய பொறுப்பு நமக்குள்ள இருக்கு. இந்த பிரகாசம் நமக்குள்ள, இதுதான் ரொம்ப பிரகாசம். ஒரு ஆத்மா ஆதாயம் பண்றவன் 100 வாட்ஸ் பல்பு போலன்னு சொன்னா, இந்த உருவாக்கின ஆத்மா, அந்த ரட்சிப்புகளை நடத்தின அந்த ஆத்மா உருவாக்குறாங்க பார்த்தீங்களா, அது எத்தனை வாட்ஸ் பல்புன்னு சொல்றது, அது ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப வல்ல முடியாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட பெற்றோர்கள் ரொம்ப கம்மி. நான் உருவாக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். உங்களை பார்த்து ஒரு கேள்வி, நீங்கள் யாரை உருவாக்கிட்டு இருக்கீங்க சொல்லி கேளுங்க பாப்போம். நீங்கள் யாரை உருவாக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் சொல்லுவீங்க, நான் என் ஹஸ்பண்டை உருவாக்குறேன், இவர் என் மனைவியை உருவாக்குறேன்னு சொல்லக்கூடாது. உருவாக்கவே முடியாது. நாம் கிறிஸ்துக்குள் யாரை நடத்துகிறோமோ, லட்சியம் நடத்துகிறோமோ அவங்கள அப்படி உருவாக்க முடியும். யாரையும் உருவாக்க முடியாது. அப்படி உருவாக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
ஒரு பழைய விசுவாசிக்கு எப்படி இருக்கணும்? ஒரு தாயுடைய இருதயம் இருக்கணும். ஒரு புதுசாக ஒரு ஆத்மா வரும்போது ஒரு தாயை போல் அவங்களுக்கு பரிதபிக்க வேண்டும், அவங்களுக்காக உதவி செய்ய வேண்டும், அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுதா. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் பிரகாசிக்கக்கூடிய விளக்காய் எப்படி இருக்கிறது? மூன்றாவது ஒரு காரியம், ஒன்று தனித்தானே பிரகாசித்தல், இரண்டாவது பிறருக்கு வெளிச்சம் கொடுத்தல். மூன்றாவது என்ன? மூன்றாவது என்ன அதை வாசிப்போம். ரோமர் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் எல்லாரும் கிறிஸ்துவுடைய சரீரத்தில் அவயவங்களாக இருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்திலே அவயவமாக இருக்கிற ஒரு உறுப்பாக இருக்கிறோம். இது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார். சபை கிறிஸ்துடைய சரீரமாக இருக்கிறது. அவ சபை என்பது என்னன்னா கிறிஸ்துடைய சரீரமாக இருக்கிறது. அவரோடு இணைந்து அவருக்காக செயல்படக்கூடிய ஒன்று தான் என்னது? சபை என்று நம்ம பார்க்கிறோம். இந்த சபையில் ஒவ்வொரு விசுவாசி எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு உறுப்பாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. உடலில் ஏகப்பட்ட உறுப்பு இருக்கிறது. இதே போல கிறிஸ்துவின் சரீரத்தில் ஏகப்பட்டதான உறுப்புகளாக இருக்கிறது. அதில் ஒரு உறுப்பாக தேவன் நம்ம மனுஷர் வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிறது. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிறது. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. அல்லேலூயா. கணையம் சரியாக வேலை செய்யணும் என்ன ஆகும்? கணையம் சரியாக வேலை செய்யணும் என்ன ஆகும்? சொல்லுங்கம்மா. சுகரா? சுகர் பிரச்சனைக்கு காரணது கணையம் சரியாக வேலை செய்யலை. கணையம் போச்சு, ரொம்ப பஞ்சாயத்து தான். அது இன்சுலின் சுரக்கணும். அது சுரக்கலைன்னா, வேண்டிய அளவுக்கு சுரக்கலைன்னா என்ன செய்யும்? நமக்கு டயபெட்டிக் பேஷண்ட்டாக மாறிடுவோம். சபையே டயபெட்டிக் பேஷண்ட் மாதிரி ஆயிரும். ஒவ்வொரு உறுப்பும் அதனுடைய வேலையை செய்யும் போது அதனால் உண்டாகின பாதிப்பு என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறான்னு சொல்லி சொன்னால், நாம் சபையில் நமக்கு தேவன் என்ன வரம் கொடுத்திருக்கிறாரோ அந்த வரத்தின்படி நாம் செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். நீங்கள் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆண்டு என்ன கிருபை கொடுத்துருக்கிறாரோ அதுதான் நம்ம கொடுக்கப்பட்ட வரம். வாசிங்க ரோமர் 12ஆம் அதிகாரம் 8வது வசனம். புத்தி சொல்லுகிறவன். பாருங்க, இதெல்லாம் ஒரு வரங்கள். கிட்டத்தட்ட 24 வரங்கள் சொல்றாங்க, சில 27 வரங்கள் சொல்றாங்க. இதில் சில வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஏதாவது ஒன்று இருக்கும், ஒன்றுக்கு அதிகமான பல வரங்கள் நமக்குள்ள இருக்கும். இந்த வரத்தை கண்டுபிடிக்கணும். இந்த வரத்தை கண்டுபிடிச்சு அதை நாம் செய்ய வேண்டும். செய்யும்போது நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அவயவமாக இருந்து நாம் செயல்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம், அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். இப்போ வாசிங்கம்மா. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க. முதல்ல வாசிங்க. புத்தி சொல்லுதல் ஒரு பகிர்ந்து கொடுக்கிறவன், பகிர்ந்து கொடுத்தல், முதலாளியானவன், முதலாளியாக இருத்தல், இரக்கம் செய்கிறவன், இரக்கம் செய்தல். இதெல்லாம் என்னது? ஒரு வரமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்மகிட்ட என்ன வர இருக்குன்னு கண்டுபிடிச்சு செயல்படணும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 to 10. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், ஞானத்தை போதிக்கும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்கள், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும், பல பாசைகள் பேசுதல், வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதல், இப்படின்னு சொல்லி இங்க ஒரு 9 வரங்கள் போடப்பட்டிருக்கிறது. எபேசியர்ல 4 அதிகாரம் 13வது வசனம்.
அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் அப்போஸ்தலர், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இப்படி இதெல்லாம் வரங்கள். இந்த வரங்கள் நமக்கு என்ன வர இருக்குதோ அதை செயல்படுத்தும் போது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம், சபைகளுக்கு நாம் என்ன செய்வோம், ஆசீர்வாதமாக இருப்போம். இதே போல் பல வரங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. தேடி தேடி கண்டுபிடிச்சு எடுக்கணும். அத்தனை வரங்களையும் தேவன் நமக்காக வச்சிருக்கிறார். இதை என்ன செய்யணும் சொன்னால், சபையில் நாம் பயன்படுத்த ஒருவருக்கு ஒருவர் அதை பயன்படுத்த வேண்டும். நம்ம என்ன தான் செய்ய விரும்புவோம்? பொதுவாக தீர்க்க தரிசனம் சொல்ல விரும்புவோம், தீர்க்க தரிசனம் விரும்புவோம். ஆனால் உபசரிப்பது ஒரு வரம், இரக்கம் செய்தல் ஒரு வரம், நிர்வாகம் செய்தல் ஒரு வரம், புத்தி சொல்லுதல் ஒரு வரம். இப்படி வரங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ அந்த வரங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிச்சு நம்ம செயல்படும் போது நம்ம அனைவருக்கு என்ன செய்யணும், ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் இந்த வருஷ கடைசியில் நம்ம வரும்போது ஒரு தீர்மானத்தை எடுப்போம். என்ன தீர்மானம்னா, என்னில் நான் பிரகாசிக்க வேண்டும். எனக்கு வாழ்க்கையில் ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். என்னுடைய வாழ்க்கையில் நற்குணங்கள், உண்மை, நீதியுள்ள வாழ்க்கையில் என்ன செய்யணும், வரணும். என்னை பார்க்குறவங்க என்ன சொல்லணும், கிறிஸ்தவங்களை அவங்கள போல் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவங்களை ஆறுதற்கு இயேசு ஏற்றுக்கொடுக்க ஆசைப்படணும். அந்த அளவுக்கு நம்ம லைஃப் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் மாறணும். ரெண்டாவது, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால உண்டாகிற அந்த வெளிச்சத்தை, ஆசீர்வாதத்தை அவங்களை கொண்டு வரணும். மற்றவங்க ரட்சிக்கப்படணும், நம்மளும் ரட்சிக்கப்படணும். இதுதான் பிரகாசித்தல், வெளிச்சத்தை கொடுத்தல். நம்மளும் மற்றவங்க ரட்சிக்கப்படணும். மூன்றாவது, நமக்குள் இருக்கக்கூடிய வரங்களை கண்டுபிடித்து அந்த வரங்களை பயன்படுத்தும் போது நாம் நம்மளும் அநேகர் நினைச்சுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவார். இன்றைக்கி நம்ம அர்ப்பணிப்போமா? இந்த வருஷத்தின் கடைசியில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், நான் எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என்னில் நானே நான் பிரகாசிக்கிறவனாக இருக்கிறேனா, என் மூலமாக மற்றவங்க, என் மூலமாக மற்றவர்கள் ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு நான் பயனுள்ளவனாக இருக்கிறேனா, என் மூலமாய் சபை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எனக்குள்ள வரத்தை கண்டுபிடித்து நான் பயன்படுத்துகிறவனாக இருக்கிறேனா. இந்த கேள்வியை நமக்கு முன்பதாக நம்ம கொண்டு வருவோம், யோசித்து பார்ப்போம். அதுக்கு நல்ல பதிலை தேவன் தருவார். கண்டுபிடிக்க முடியும், நம்ம எந்த நிலையில் இருக்கணும் நம்ம அதை அறிந்து கொள்ள முடியும். என்னில் நானே நான் பிரகாசிக்கட்டும், ஒரு நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கை இருக்கும். என் மூலமாக அநேக ரட்சிப்புகளை வரட்டும், என் மூலமாக சபை ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த தீர்மானத்தோடு கடந்து செல்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாம் எழுதி நிற்போமா? Glory to God. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். நமக்குள் அந்த வெளிச்சத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை, சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும். சபைக்குள்ளே அந்த வெளிச்சத்தை நாம் வீச வேண்டும். சபைக்குள்ளே நமக்கு இருக்கிற வரங்களை கண்டுபிடித்து நாம் செயல்படுத்த வேண்டும். நம்ம அர்ப்பணித்து சோமனும் கைகளை வலதுகை எல்லாம் உயர்த்தி, நீங்கள் யார்? வெளிச்சம். நீங்கள் யார்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். உங்களுக்குள்ளே அந்த கிறிஸ்துவாகிய வெளிச்சம் இருக்கிறார். அந்த கிறிஸ்துவை உடையவர்களாக உங்கள் குணாதிசயங்களை விளங்க பண்ணுங்க. உங்கள் மூலமாக அந்த அநேகருக்கு சுவிசேஷம் போகணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்ம அந்த உயிரோடு வச்சிருக்கிறார். அநேகருக்கு சுவிசேஷம் போகணும், அநேகருடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வரணும், கிறிஸ்துவுக்களை வரணும். கர்த்தர் அதுக்காக நம்ம வச்சிருக்கிறார். உங்கள் மூலமாய் சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், வரங்கள் மூலமாய் சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இதை உணராது இருப்போமானால், இந்த வருஷத்தின் கடைசியில் நம்ம தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் இந்த நாளில் நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்வேன், வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்வேன், வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்வேன். எனக்குள்ளே ஒரு பரிசுத்த நீதியுள்ள ஆண்டவரே, ஒரு நற்குணமுள்ள வாழ்க்கையை வாழுவேன் ஆண்டவரே, வாழுவேன் ஆண்டவரே, வாழுவேன் ஆண்டவரே, வாழுவேன் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து நான் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தி கொண்டு வருவேன் ஆண்டவரே, கொண்டு வருவேன் ஆண்டவரே. அநேகரை உருவாக்குவேன் ஆண்டவரே, அநேகரை நல்ல கிறிஸ்துவர்களை உருவாக்குவேன் ஆண்டவரே.
அல்லேலூயா. சபைகளே, கர்த்தாவே, என்னுடைய தாளந்து இன்னதென்று நான் அறிந்து அதை பயன்படுத்தி சபைக்காக நான் பிரயாசப்படுவேன் ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எந்த அளவிலே நம்ம பிரகாசிக்கிற விளக்க வச்சிருக்கிறாரோ அந்த அளவுக்கு நமக்கு பிரகாசம் உண்டாயிருக்கும் போது அந்த அந்த நல்லா பயன்படுற விளக்கு எல்லாரும் புகழப்பட ஒரு விளக்காக இருக்கும், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விளக்காக இருக்கும். இங்கே பார்க்கிறோம், யோவான் ஸ்நானகன் ஒரு நல்ல புகழப்படுகிற ஒரு விளக்கு, புகழப்படுகிற விளக்கு, மாதிரியுள்ள ஒரு விளக்கு. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு விளக்காக இருக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருப்போம். அந்த ஆண்டவராகிய கரங்களிலே நாம் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு விளக்காய் நாம் காணப்படுவோம். பலகையை உயர்த்தி, ஆண்டவரே, அப்படிப்பட்ட விளக்காய் இருப்பதற்கு, நடந்து கொள்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்தின் கடைசிகளை நம்முடைய பிள்ளைகளுடைய பொருளாதார தேவைகளை கத்த சந்திங்க. சரத்தில் யாராவது பலவீனமாக வியாதி பெற்றிருப்பார்களானால் தேவனாகிய கத்த தொட்டு சுகமாக்கும்படி, பலப்படுத்தும்படி, ஆரோக்கியப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. கர்த்தர் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் நிறைவாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.